Welcome to HBAJ Creative. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது peacock feather filling stitch. பீகாக்கில் எப்படி நம்ம ஃபெதரை ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்து அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு திலகம் ஷேப்பு போடுறோம். அது பக்கத்தில் ஒரு லைன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். எதுக்குன்னா நம்ம வந்து ஏதாவது பீடு கொடுக்குறது மாதிரி இருந்தால் அந்த லைனு நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பக்கத்தில் நம்ம இன்னொரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். அதே பக்கத்தில் இன்னும் ஒரு லைன், அப்படி வந்து 4 லைன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி வைக்கிறோம். உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு ஆசை இருந்துன்னா தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள், பார்த்து கற்றுக்கோங்க. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் இனி கண்டினியூவாக வந்து உங்களுக்கு வீடியோ வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது எதற்கு பயன்படுன்னா, நம்ம வந்து ஒரு பீகாக் டிசைன் நம்ம எடுத்தோன்னா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எடுத்திருக்கிற த்ரெட்டு பார்த்திங்கன்னா கலர் இருக்கிற த்ரெட்டு தான். இது வந்து பீகாக் வந்து ஃபெதர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலர் வந்து காம்பினேஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் யூஸ் பண்ணலான்னு இருக்குதோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2ஆக பிரிக்க போகிறேன், பாதி பாதியாக. நடுவில் உள்ள லைன்லேருந்து நம்ம வந்து செயின் எடுத்து செகண்ட் லைனுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செயின் போட்டு தேர்ட் லைனில் கொண்டு போய் அப்படியே கொண்டு வந்து செகண்ட் லைனில் நம்ம வந்து செயின் போட்டு ஒரு லாக் செயின் கொடுக்குறோம். ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனுக்கு கொண்டு போகிறோம், தேர்ட் லைனில் கொண்டு போகிறோம், அப்படியே கொண்டு வந்து செகண்ட் லைனில் ஃபஸ்ட் லைனில் வந்து ஒரு செயின் கொடுக்குறோம். சேம் செகண்ட் லைனுக்கு கொண்டு போகிறோம், தேர்ட் லைனில் கொண்டு போகிறோம், அப்படியே கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட் லைனில் செயின் போட்டு லாக் கொடுக்குறோம். இந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூவாக நம்ம பண்ணுறோம். இதுதான் வந்து பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சுக்கு நம்ம பண்ணுற ஸ்டிச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் விட்டு நம்ம பண்ணணும். செயின் பண்ணுறோம், நடுவில் செயின் கொண்டு போகிறோம், மேலே ஸ்பேஸ் விட்டு, பார்த்திங்களா, நெருக்கமாக இல்லாமல் ஸ்பேஸ் விட்டு, அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். செயின் பண்ணுறோம், செகண்ட் லைனுக்கு கொண்டு போகிறோம், தேர்ட் லைனில் திரும்ப இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணால் போதும். உங்களுக்கு என்னோடய கிளாஸ் பிடிச்சிருந்தானா தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக கண்டினியூவாக வந்து கிளாஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் வருகிற ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு, அது தொடர்ந்து கற்றுக்கோங்க. கீழே கொண்டு வரோம், சுற்றி இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரணும். நான் மிஸ்டேக் பண்ணதே பாருங்கள். செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு வரணும். ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா தெரியும். சேம் உங்களுக்கு ஆரி கிளாஸ் வந்து படிக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து பார்த்து கற்றுக்கோங்க. கொஞ்ச நாள் வந்து கேப் விட்ட உடனே இல்லை இனி போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால போடாமல் இருக்கலாம். ஏன்னா நான் வந்து வீட்டில் இருந்து தான் இருக்கும்போது தான் நம்ம எடுக்க முடியும், வீடியோ எடுத்து போட முடியும். அது பகல் டைம் தான் போட முடியும், எடுக்க முடியும். அதனால தான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா வெளிச்சம் வேணும், அதுக்குள்ளே லைட் வசதி எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இல்லாது எனக்கு வந்து எப்படியாச்சும் நம்ம கற்றுக்கிட்டோம். அந்த கற்றுக்கிட்டது நிறைய பேர் வந்து, அதாவது குழந்தைங்கள வச்சுருக்கவங்க முக்கியமாக வெளியில் போய், ஏன்னா நான் இதை பண்ணியிருக்கேன். டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினச்சப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் அமையலை. டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது போனால் நம்ம தான் போனோம், வீட்டில் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அந்த மாதிரியெல்லாம் நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்படுவீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து போய் கற்றுக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை, குழந்தைங்கள வச்சுருப்போம், குழந்தைங்கள வந்து வச்சுட்டு நம்ம கற்றுக்க முடியாது. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால
என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சியை தான் நான் சரி நம்மளால் முடிஞ்சது இருக்கிற பொருட்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கிளாஸ் சொல்லி கொடுக்கணும். அவங்களும் கற்றுக்கிட்டு நான் இன்னும் இதில் பார்த்து கற்றுக்கிறவங்க கண்டிப்பாக இன்னும் 4 பேருக்கு சொல்லித்தரணும், ஃப்ரீயாக சொல்லித்தரணும் அப்படிங்கிற மைண்ட் வேணும். ஏன்னா நம்ம ஒரு சிலர் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், அந்த ஆன்லைன் கிளாஸில் பேமெண்ட் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணி ஆனால் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் வந்து பேமெண்ட் பண்ண தெரியாது. இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக அமையும். நம்ம கற்றுக்க சொல்லி கொடுக்கும்போது பெண்கள் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கைத்தொழில் நமக்கு தேவை. எந்த ஒரு சூழ்நிலையாலும் இப்போ நம்ம கற்றுக்கிறது வந்து இப்போ பிரயோஜனப்படாது, ஆனால் வாழ்க்கையில் என்னையாச்சும் ஒரு நாள் நமக்கு பயனுள்ளதாக அமையும். எடுத்துக்காட்டு இந்த ஆரி நம்ம கற்றுக்கும்போது நம்மளால் வந்து 2000-3000 ரூபாய் வந்து காசு செலவு பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியாது. ஆனால் 500 ரூபாய் செலவு பண்ணி நம்மளால் 2000, 3000, 4000 ரூபாய் அளவுக்கு நம்மளால் ஒரு ட்ரெஸ்ஸை உருவாக்கி நம்ம போட்டுக்க முடியும். அந்த அளவு இதில் திறமைகள் இருக்கும். கற்றுக்கோங்க. ஆனால் என்ன டைம் மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் செலவாகும். அது மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா அதில் வந்து செயின் போட்டு முடிக்கிறோம். கண்டிப்பாக இது வந்து பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு அதுலேருந்து செயின் போடுறோம். செயின் இதில் வந்து சுற்றிலும் வந்து நம்ம சுகர் பீட்னால் நம்ம ஃபில் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா சுகர் பீடு வச்சு சுற்றி வந்து நம்ம அது சுற்றி இதில் வந்து சுகர் பீடு மட்டும் கிடையாது, இதில் வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஜர்தூசி யூஸ் பண்ணலாம், கோரா, இது அந்த மாதிரி எது நம்மளுக்கு அந்த இதில் இருக்குதோ க்ரியேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்படி திங்க் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது வந்து நமக்கு வந்து பீகாக் டிசைன்ஸ் நம்ம பண்ணும்போது அந்த ஃபெதருக்கு நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம், எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் பீகாக் ஃபெதர் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பயனில்லை, நம்ம வந்து கற்றுக்கிட்டோம், வேறு சேனல் பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். இது நான் வந்து எதுக்காக நான் கேட்குறேன்னா, எத்தனையோ பேர் வந்து காசு கொடுத்து கற்றுக்க முடியாத சூழல் இருக்கும். அப்படி ஆனால் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க, அதனால் அவங்களால காசு கொடுத்து கற்றுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க அதாவது நம்மளால் இதை கற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் நம்மளால் ஆரி ஒர்க் போட முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் அவங்களுக்கு வரணும். அவங்க கற்றுக்கிட்டு அவங்களும் ஒரு தொழிலை செய்யணும். அதனால் அந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் அவங்களுக்கு எங்கேயாவது உலகத்தில் எங்கேயாவது இருப்பாங்க, இந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதில் வந்து என்னென்னா ஃபுல்லும் வந்து பீட் ஒர்க் கொடுத்த பிறகு செயின் ஸ்டிச் கொடுக்கலாம், இல்லைனா இதை சுற்றி செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.